பொருள் ஒழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம் பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளில் ஆங்கவர்கோர் மாமன்னு சோதி மணிமார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துகுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தாலாமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணிசூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் மெய்கண்ட சாஸ்திரங்கள் சில நூல்களை படிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டே சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனப்பொழிமைகளாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த போற்றி பகரொடை என்கிற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில இறைவன் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய பிறப்பாகிய இந்த பிறப்பை நீக்கக்கூடிய கருணையை அவன் ஐந்தொரு திருக்கூத்து செய்து நமக்கு அருள் செய்கின்றார். அந்த கருத்தை பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்றும், உயிர்களுக்கு தொடர்ந்து புல் முதலான பிறப்புகளை கொடுத்து அவன் பிறப்பை நீக்குவதற்கு அருள் செய்கிறான். அந்த பிறவி வழக்கறுக்க வந்த பெரிய வழி போற்றி என்று இரண்டாவது போற்றி காட்டினார். மீண்டும் பிறப்பு கிடைப்பதற்கு காரணம் அறியாமையாகி ஆணவம். அந்த ஆணவத்தினுடைய நிலைகளை பற்றி சொல்லி மீட்டறிவு காட்டும் நிலை போற்றி, மீட்டறிவு காட்டும் நிலை போற்றி என்று மூன்றாவது போற்றி காட்டினார். நான்காவதுல அந்த உயிர்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போய் குழந்தை உடம்பு தயாராகி அதிலே இருந்து அந்த சிறிய வழியாக குழந்தை பிறப்பதை ஐய வழியே கொண்டடைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி என்று நமக்கு அருள் செய்தார். இனி தாய்க்கு பிள்ளையின் மீதும் பிள்ளைக்கு தாயின் மீதும் அன்பை வைத்த கருணையை பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று காட்டினார். இனி உயிர்கள் பிறந்த பிறகு கருவிகளை கொடுத்து அந்தந்த தொழில் செய்து வினையை அனுபவித்து கழிப்பதற்கு ஏற்ப இறைவன் பண்டாரியாக நின்று அருள் செய்கிறார், பணியாளராக நிற்கின்றார். அந்த கருத்தை பண்டாரியான படி போற்றி என்று காட்டினார். இனி அப்படி அவன் பணியாளமாக இருந்து செய்கிற நிலையை உயிர்கள் அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு கொடுக்கக்கூடிய அந்த வழியை, அதாவது அந்த நிலையை, அவத்தைகளை பற்றி ஏழாவது போற்றியில அழகுபட காட்டினார். அது சென்ற வகுப்புல நாம் பார்த்தது. ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று அந்த பகுதியில உயிர்களுக்கு எப்படி கருவிகளை கொடுத்து மூலாதாரம் முதலாக உருவநடு வரை இருக்கக்கூடிய அந்த இடங்கள் 5 இடங்கள் மூலாதாரம், அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய அந்த உந்தி, பிறகு
உந்தி, அதற்கு மேல இருக்கிற மார்பு, கழுத்து, அடுத்து புருவ நடு, இப்படி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இறைவன் கருவிகளை கொடுத்து நமக்கு அருள் செய்கிறான். அது சகல நிலையிலே வரக்கூடிய இடம். அந்த பகுதியை ரொம்ப அருமையா நமக்கு ஆசிரியர் 7வது போற்றியில மிக சிறப்பா காட்டினார். புன்புலால் பொறுத்த புழுக்குரம்பை மாமனையில் முதலாக தொடங்கி அந்த உயிருக்கு ஓலக்க மண்டபம் வரை அந்த உயிர் வர, பிறகு முன்னை மலத்து இருள் உள் மூடாவகை உயிர் என்னை கொண்டோ அன்றே இருக்கக்கூடிய ஆணவ மலம் மூலாதாரத்தில் இருக்கிற பொழுது அறிவை மயக்கி கொண்டிருந்தது. இப்பொழுது கருவிகள் கிடைத்த பிறகு அந்த அறிவை மயங்காமல் மூடாவகை துண்ணும் இருளை நீக்கும் சுடரே போல, உலகத்திலே இருக்கக்கூடிய இருளை போக்குகிற சுடரை போல இறைவன் உயிர்களுக்கு சூக்கம் சுடர் உருவில் பெய்து, சூக்கம் சூக்குமை முதலான 4 வாக்குகள் இறைவன் நமக்கு கொடுக்கிற இந்த உடம்புல சூக்குமை, பைசக்தி, பத்திமை, அடுத்து வைகரி, இதெல்லாம் நாம சிவபிரகாசம் இருக்கிற பொழுது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த 4 வாக்குகள், அந்த 4 வாக்குகளை கொடுத்து தொழிற்கு உரியர் யார் யாரு என்னென்ன அடிகள் உண்டோ எனக்கு ஏற்ப ஆக்கின் பணித்த அறம் போற்றி என்று 7 போற்றி இறையருளால பார்த்தோம். இப்பொழுது இன்று நாம் சிந்திக்க வேண்டியது 8வது போற்றி. ரொம்ப நல்ல பகுதிங்க. 7 போற்றி நீங்க அந்த பகுதிகளை பார்த்திருப்பீங்க. நூல் இருப்பவர்கள் இப்பொழுது எல்லாருக்கும் நூல் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு கூட அம்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சைவ பாட வகுப்பு என்கிற அமைப்புகளை இந்த பாடத்தை நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். அதனை சொல்லிச்சுன்னா அவருக்கு நன்கு கிடைக்கும். இப்பொழுது 8வது போற்றி. இந்த 8வது போற்றியில நாம் 7வது போற்றியில படித்தது உயிர்களுக்கு நடக்கக்கூடிய அவத்தை நிலை, கேவலம், சகலம், சுத்தம், காரணவத்தை, காரியவத்தை, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். அந்த முறையில உடம்பில் இருக்கிற பொழுது மூலாதாரத்திலிருந்து கருவிகள் கூடிக்கொண்டே வருவது மேலாளவத்தை, கருவி குறைந்து கொண்டு வருவது கீழாளவத்தை. இதுல நாம் காரணவத்தில கேவல சகல சுத்தத்துல, காரியவத்தில சகலத்துல நடக்கக்கூடிய கருவிகள் கூடுதல் குறைதல் மட்டும் நாம் பார்த்திருக்கிறது கேவலவத்தை என்று பெயர். இனி சகலவத்தை என்று வருகிற பொழுது குரு நடுவே நடக்கும். சுத்த நிலை என்பது தசகாரியங்களால் உணரப்படுவது. பொதுவா கருவிகள் கூடுதல் மட்டும் இதில் இருக்கிற பாடம். அதை மட்டும் நாம இன்னைக்கு சென்ற வகுப்புல தெரிந்து கொண்டோம். அந்த முறையில இறைவன் கருவி கொடுக்கிறான். இங்க 35 கருவி, இங்க 25, அதன் பிறகு இங்க 3, 2, 1. அது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். இல்லை என்றால் சொல்லுங்க, இன்னொரு ஒவ்வொரு எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப 8வது போற்றி பாருங்க. வேட்கை மிகும் உணவு பொருட்டால் ஒரு கால் அவியாது வண்டி எரியும் பெருந்தி மாற்றுதற்கு திண்டிரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கு செய்து செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முச்சை வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி. பட்டோலை என்பது நாம் செய்த வினைகளை நன்மையானாலும் தீமையானாலும் யார் யார் என்னென்ன செய்திருக்கிறார்களோ, தீமை செய்திருந்தாலும் நன்மை செய்திருந்தாலும் அதை பதிவு செய்து கொள்ளுவான் இறைவன். அந்த வினை மீண்டும் நமக்கே வரும்.
நாம செய்த வினைதான் நமக்கு அனுபவத்துக்கு வரும். அது அஹ், அது அந்த வினை அருமையா பட்டினத்தார் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வேட்டை சுடும் என்று பட்டினத்தார் வரான்னு சொல்வார்கள். அது போல நாம் செய்த அந்த வினைகளை பதிவு செய்தல், அது பட்டோலை என்று சொல்லப்படுவது. பட்டோலையாவது பட்டுதை, அதாவது எழுதி வைத்தல், பட்டதை எழுதுதல், பட்டது உள்ளது, பட்டது என்பது உள்ளது, உள்ளதை உள்ளவாறு எழுதி வைக்கின்ற ஓலை. யாரும் அதனை மாற்றவே முடியாது. அவரவர்கள் செய்த நல்வினை, அவரவர்கள் செய்த தீவினை அவரவர்களை தவிர ஒரு மைக்ரான் கூட மாறாது. அது உள்ளதை உள்ளவாறு எழுதுவதற்கு என்ன ஓலை என்று பெயர்? பட்டோலை. சரி, இப்ப அந்த பட்டோலையில இறைவன் என்ன செய்கிறான்? வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் இறைவன் அந்த சகல அவத்தையில எல்லா கருவிகளையும் உடம்புல கூட்டி வைக்கின்றான். அது நாளும் வருவது, பொதுவா நடப்பது காரணவத்தை, கேவலம், சகலம், சுத்தம். அது நாள்தோறும் உடம்புல நடப்பத நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். இதுல நனவுல 35 கருவி, உயிர்ப்படங்கள்ல ஆன்மா மட்டும் இருக்கும். ஆன்மா எப்படி இருக்கும்? ஆன்மா புருடனாக இருக்கும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 தான் புருடன். புருடன் மட்டும் இருக்கும். அந்த முறையில கருவிகளை இறைவன் செயல்படுத்துகிறார். அந்த செயல்படுத்துகிற கருணையை நாம் அறிவதில்லை. அந்த செய்த உதவியை நாம் மறந்து விடுகிறோம். இறைவன் என்ன உதவி செய்தார்? இந்த உடம்பை அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வைத்து இலவசமாக கொடுத்தான். உடம்புல என்னென்ன கருவிகள் வைத்திருக்கிறான்? அறிகருவிகள், தொழிற்கருவிகள், அறிகருவிகளாலான செயல்பாடுகள், தொழிற்கருவிகளாலான செயல்பாடுகள், அந்த கரணம், வித்தியாதத்துவம், சிவதத்துவம், இதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த நன்றியை மறந்து எல்லா நுகர்வுகளிலேயும் ஆசை மிகுதியாக இருக்கிறது. சில பேர் தூங்கலாம், சில பேர் படிக்கலாம், அது ரொம்ப குறைச்சல் இல்லையா? சில பேர் அப்படியே சுத்திட்டு வரலாம், சில பேர் நல்லா உடம்ப அழகுபடுத்தலாம், சில பேர் பிள்ளைகளுக்கு பணி செய்யலாம், சில பேர் வேலைக்கு போகலாம், சில பேர் சம்பாதிக்கலாம், சில பேர் திருடலாம், சில பேர் தீய பழக்க வழக்கங்கள் பழகுவதற்கு போலாம். இப்படி ஏராளமான வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இல்லையா? அந்த ஆசையைத்தான் வேட்கை. வேட்கை என்பது விருப்பம். இந்த விருப்பம் எதன் வழியாக வருகிறது? நாம் செய்த வினைக்கு ஏற்ப நாம் என்ன செஞ்சிருக்கிறோமோ அதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பார். அந்த வினைக்கு ஏற்ப வேட்கை மிகும். ஆமா, வேட்கையாவது இப்ப நீர் வேட்கைன்னு சொல்ற பாருங்க. நல்ல காரமுள்ள பொருளை சாப்பிட்டோம்னா தண்ணி தாகம் அடிக்கும் இல்லையா? காரம் இல்லாம கொஞ்சம் இதா சாப்பிட்டா அளவா இருக்கும். அது போல நாம் செய்த வினை, அந்த வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது. ரொம்ப அருமையான தொடருங்க. நமக்கு தேவை உணவு. அந்த உண்ணும் உணவிற்காக ஒரு பொழுதும் தனியாமல் மேலோங்கி இருக்கக்கூடிய பசி, வண்டி எரியும் பெருந்தி. பசி இருக்கிறதே, பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு ஒரு சொல்லுவார்கள். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். இந்த 10ங்கிறது கிராமத்துல சொல்லுகிற சொல். அது எரியும் பெருந்தீ, என்னைக்கு அணையாம ஒவ்வொருவருடைய வயிற்றிலேயும் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு எரிந்தால்தான் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாம் பாய்லர் ஆகும், தகிக்கப்படும். தகித்து பிறகு அது சக்தியாக மாறி அது ரத்தமாக மாறி உடம்புல எல்லா இடங்களுக்கும் தானே போகும். அப்படி போகிற குழாயில
சில நேரம் ஹோல் சரியா இல்லைன்னா அடைச்சுக்கும். அதுக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். நம்ம வீட்டுல தண்ணி பைப்பில் அடைச்சுக்கல உப்புகள், அது போல அப்படி இறைவன் அந்த பெரிய உதவியை செய்கிறான். ஒரு முறை நமக்கு சிறுநீரகம் சரியா வேலை செய்யலைன்னா டயாலிசிஸ் பண்றாங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதே போல வெளியே ஒரு மிஷின், அது ஒரு டியூப் போடுவாங்க, ரத்தத்துல வரும், சுத்திகரிக்கப்படும், உள்ள போகும். சில பேருக்கு 1/2 மணி நேரம், சில பேருக்கு 3/4 மணி நேரம். அந்த ஒரு மிஷினுக்கு போடுவதுக்கு 10க்கு 10 இடம் வேணும், கரண்ட் வேணும், மிஷின் வேணும். அதுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு காசு இருக்கு. இந்த டயாலிசிஸ் எல்லார் உடம்புலயும் இருக்கு. அங்க 10க்கு 10 ரூம் மாதிரி உடம்புல வச்சிருக்காரு சாமி. ஒரு சின்ன பகுதி, அந்த சின்ன பகுதிக்குள்ள ரத்தம் சரி பண்ணுகிற ஒரு பகுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய கருணையாளர் நினைச்சு பாருங்க இல்லையா? அப்படி அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு பசி விட்டால் உடனே பசி தேவையான எரிபொருள் நமக்கு கிடைக்கலன்னா ஒரு நரம்பு மூளைக்கு போய் சொல்லும். மூளை உடனே பசிங்கிற உணர்வு உண்டாக்கும். உள்ள தகன்னு எரியும். பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டா தேவையில்ல, பிரெட் இருக்கா, டீ இருக்கா, காப்பி இருக்கா, ஏதாவது ஒண்ணு பார்க்கும். கொஞ்சம் எதுவும் கிடைக்கலன்னு வைங்க, கடவுள் முன்னமே சாப்பிட்டதுல இருந்து ஒரு ஆயில் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த திரவகம் உள்ள பொழிய வைப்பார். அது வந்த உடனே கொஞ்சம் பசி மாறின மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்க நல்லா பசிக்கிற பொழுது சாப்பிடலைன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அது ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு இப்ப பசி போயிடுச்சு அப்படிம்பாங்க. இவ்வளவு உணர்வையும் சாமி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? எல்லாம் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இல்லை. கொடுத்தவனுடைய கருணையை நினைப்பதற்கான அறிவு தான் நமக்கு இல்லை. எல்லா உணர்வுலாம் இருக்கு. ஆமா, அது மாற்றுவதற்கு, அது பொதுவா பசி வந்தா 10ம் போகும்பார்கள். அவையானதுக்கு அருமையை ஒரு வெண்பா எழுதியிருக்கிறார். அது மட்டும் கீழே இருக்குது, காமிங்களேன். மானம், குலம், கல்வி, கீழே இருக்கு பாருங்க. மானம், குலம், கல்வி, வன்மை. அந்த அடுத்த பக்கம் இருக்கு பாருங்களேன். அடுத்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறும் காமம். இந்த 10 மானம் அது உங்களுக்கு சொல்ல வேண்டாம், குலம் சொல்ல வேண்டாம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, அதுக்கப்புறமா தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். நல்ல மென்மையா இனிமையா பேசுவாங்க, அவங்க மேல் விருப்பம் வரும், அந்த விருப்பமும் வராதான் இல்லையா? இப்படி ஒரு 10 செயல்களை பட்டியலிட்டார்கள். ரொம்ப அருமையான பகுதி. நடைமுறையில பசி வந்தா 10ம் போகும்பார்கள். பசி வந்திட 10ம் போகும். அந்த 10 என்ன என்ன என்பதை மிக அருமையாக காட்டுகிறார்கள். அது புறநானூற்றுல ரொம்ப அருமையா யானைத்து என்னும் தீராப்பசி என்று காட்டுகிறார். மணிமேகலையில காயசண்டிக்கு ஏற்பட்ட யானைத்து என்னும் தீராப்பசி, அது நீக்க முடியாத பசி. ஆற்றுவர் ஆற்றல் பசியாற்றல் என்று வள்ளுவ பெருமானம். எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம், இந்த பசி ஆற்றல் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு நான் நினைவு ஓட்டுறேன்னா, அந்த உடம்புல அவ்வளவு பெரிய பசியை சுவாமி தேவைப்படுவதை உண்டாக்குகிறார். அப்படி அந்த பெருந்தீயை, அதாவது எரியும் பெருந்தீயை மாற்றுவதற்கு மீண்டும் நீங்க மூலத்துக்கு போயிருங்க. தின்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல். தின்திரள் சேர், நல்ல திண் என்பது உறுதி, திண்மையான ஆற்றல் மிக்க வலிமையுடையவர்கள் வல்லார்கள். தத்தமக்கு ஏற்றவாறு
தொழில் புரிய. ஆமா, யார் யார் என்னென்ன முறையில வேலை செய்யணுமோ. ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல வேலை செய்வார், ஒருத்தர் போன்ல வேலை செய்வார், ஒருத்தர் கலாசிக்காரனா போய் மூட்டை தூக்குவார், ஒருத்தர் கிணறு வெட்டுவார், ஒருத்தர் டீ குடிப்பார், ஒருத்தர் வீடு கூட்டுவார், ஒருத்தர் வீடு கூட்டுற மெஷினை இங்க போ அங்க போட்டு தள்ளிட்டு இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. அந்த வேலையை செய்வதற்கு ஏற்ப உடவுல என்ன வேணும்? சக்தி வேண்டும். அந்த சக்திக்கு ஏற்ப வேலை. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தின்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிணைந்து. அப்படி செய்யக்கூடிய எல்லாவற்றிற்கும் அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து உடனாக இறைவன் இருப்பான். அப்படி இருந்து இறைவன் உயிர்களோடும் உலகப் பொருள்களோடும் கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருப்பான். உண்மை விளக்கத்துல நாம் பார்த்தோம். கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருப்பான். அந்த உடனே ஒருங்கிசைந்து, எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும். அந்த முறையில வினை செய்யக்கூடிய அந்த காலத்துல இடையறாமல் வினையை செய்ய, அந்த வினை செய்கிற பொழுது வருவினை வந்து சேரும். அந்த வருவினையாகிய ஆகாமியம். வினை 2, நல்வினை தீவினை. நல்வினை என்பது விருப்பத்தால், தீவினை என்பது வெறுப்பால் வருவது. வெறுப்புக்கு ஏற்ப